இந்த அளவுக்கு கேவலமாவா நடந்துப்பீங்க அப்படின்னு திமுகவையும் திமுக தொண்டர்களையும் விமர்சித்த தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி கரூர்ல முப்பெரும் விழா மாநாடு நடந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல கூட்டத்தை கூட்டுறதுக்காக இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை வச்சு ப்ரொமோஷன் பண்ணாங்க. 1 லட்சம் கூட வேண்டிய இடத்துல 1.5 லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக் ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுகல உறுப்பினரா சேர்க்கறதுக்காக ஏற்கனவே திமுகவோட உறுப்பினரா இருக்க ஒருத்தரை திரும்ப உறுப்பினரா சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் எங்கேயாச்சும் நடக்குமா? திமுகவுல மட்டும்தான் நடக்கும். இதை வந்துட்டு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவரோட பேர் வந்துட்டு சமீர். இவர் வந்துட்டு தாவேகா கட்சியோட உறுப்பினரா இருந்ததாகவும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட கொள்கைகள் பிடிக்காததுனாலையும், விஜய் அவர்களோட அந்த உறுப்பினர் அட்டை இருக்குல்ல, தாவேகா கட்சியோட அந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ரொம்ப கோவமா திமுகவுல போய் இணைஞ்சதா ஒரு வீடியோ ஒண்ணு இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் ஏற்கனவே வந்துட்டு திமுகவோட உறுப்பினரா தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியிலுமே இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல கட்சிகள்ல இருக்கிறதா இவரோட வேலையாவே இருந்திருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிராமத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும்ல, அதுல ரெக்கார்ட் டான்ஸ் ஆடக்கூடியவர் தான் இவரு. அந்த வீடியோவும் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வருது, அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் ஓ நினப்பு தானடா வரும், இதுக்கப்புறமா அந்த பாட்டை நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கடவுள்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனா டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு திமுக இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி கட்சியில இருக்க ஒரு உறுப்பினரை திரும்ப எதுக்கு புதிய ஒரு உறுப்பினரா சேர்க்கணும்? தொடர்ந்து திமுக ப்ரொமோஷன் பண்றேன் இந்த மாதிரி சொல்லி நாடகங்களை தொடர்ந்து நடத்திட்டே தான் இருக்காங்க. திமுக கட்சியில ஏற்கனவே உறுப்பினரா இருந்த ஒருத்தரை திரும்பவும் புதிய ஒரு உறுப்பினரா சேர்த்ததை பத்தி உங்களோட கருத்து என்ன? திமுகவோட ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.